கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி நவீனை எப்படியாவது வெளியே அழைச்சிட்டு வந்துன்னு சொல்லிட்டு அவங்க ஜட்ஜி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவர் வெளியூரில் இருக்கிற நான் வரதுக்கு எப்படியும் காலையில் ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி தன்னுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. ஏற்கனவே நவீனுக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுது. அதனால காலையில் விடிஞ்சாக்கி அந்த பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையோட கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இவன் வந்தால் தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்த எல்லா விவரத்தையும் அவங்ககிட்ட எடுத்து சொல்லவும் உடனே நீதிபதியும் அவங்க கார்த்திக்கு சப்போர்ட்டாக அவங்க அதாவது சரி நான் இந்த மாதிரிக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் நவீனை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே பார்த்தோம்னா கார்த்தி லாயர் நேராக அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததுமே நீதிபதி அவங்க போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அவங்க இந்த என்னென்ன ரூல்ஸ்லாம் உண்டுமோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு அவங்க பேசவும் இதை கிட்டதுமே அவங்க பார்த்தோம்னா கார்த்திகிட்ட அவங்க சொல்கிறாங்க நவீனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. நவீனை அவங்க வெளியே விட்டுருந்தாங்க. அப்ப கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு நவீன், இதுக்கு பிறகு நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உன்னை தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. அதனால அவங்க கையில நீ சிக்கிடக்கூடாது அப்படிங்கவும் அப்ப இப்ப நான் என்ன பண்றதுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி பார்த்தோம்னா நவீன் கிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இது கிட்டதுமே நவீனும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க கையில ஒரு பேக் எடுத்து கொடுக்கவும் அந்த பேக்ல பார்த்தோம்னா அதாவது மாறு வேஷம் போட்டுட்டு வர்றதுக்காக சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதை போட்டுட்டு நீ மண்டபத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லும் போது உடனே நவீனும் சரி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அங்கே பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டிக்கிட்டு அவங்க சிவகாமியோட கதையை முடிச்சாங்கல்ல முத்துவேல், அவங்கள பற்றின உண்மை போலீஸ்காரர் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் பார்த்தோம்னா பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாரு. சிவகாமியோட அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நீங்கள் எந்த விதத்துலையும் காரணம் கிடையாது, இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த முத்துவேல் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமாம்மா, இந்த உண்மையை நீங்கள் எங்கே கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாட்டி கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி நீ உடனே கோயிலுக்கு வா அப்படிங்கும்போது என்னாச்சு பாட்டி, நான் மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லையா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும், அது ஃபோன்ல கூட பேச முடியாது, நீ உடனே கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சரின்னு சொல்லிக்கிட்டு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா பாட்டியை பார்க்கறதுக்காக அங்கே வராங்க. அப்போ பாட்டியை பார்த்துருந்தாங்க கார்த்தி. என்ன பாட்டி என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அப்போ பாட்டி தான் மண்டபத்துக்கு போனதையும் அங்கே சாமிடி சரி இப்படி அவமானப்படுத்தினதையும் அதனால கோயிலில் உட்காந்து நான் அழுதுட்டு இருக்கும்போது இவர் என்ன சந்திச்சாரு. சந்திச்சது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது என் தலையே சுத்துதியா அப்படிங்கும்போது என்ன விஷயம் பாட்டி அப்படிங்கும்போது என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் என் பேர் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவரும் பார்த்தோம்னா கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்றீங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது, இவ்வளோ நாள் நீங்கள் இதை மறைச்சு வச்சிருந்திருக்கீங்களா அப்படிங்கும்போது ஆமாங்க, பணத்துக்கு அன்னைக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் குற்ற உணர்ச்சியில் தான் இருந்தேன். பாட்டியை பார்க்கும்போதெல்லாம் என் மனசாட்சி துடிக்கும், உண்மையை சொல்லணும்னு தோணும். ஆனால் நான் அவன் மேலே இருந்த பயத்தில் தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்திருக்கிறீங்க, இது இப்போமே நம்ம போய் அத்தைக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கும்போது அப்போ பாட்டி சொல்கிறாங்க, எங்கள் பாரியா நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு நானும் உங்கள் தாத்தாவும் எவ்வளோ பெரிய அசிங்கத்திலையும் அவமானத்திலையும் குற்ற உணர்ச்சியில் நாங்கள் இருந்துட்டு இருந்தோம். நாங்கள் ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் பண்ணாத தப்புக்கு நாங்கள் தண்டனை அனுபவிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் பாட்டி நீங்கள் கஷ்டப்படாதீங்க, இன்னைக்கு நம்ம அத்தைக்கிட்ட நான் எல்லா உண்மையும் நான் சொல்லிடலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது என்னையா சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஆமா பாட்டி, இதுக்கு மேலே நம்ம மறைச்சு வச்சிருக்க வேண்டாம், எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட வேண்டியதுதான், இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அழைச்சிக்கிட்டு பாட்டியும் அழைச்சிக்கிட்டு பார்த்தோம்னா கார்த்தி நேராக மண்டபத்துக்கு வராங்க. எங்கே பார்க்கும்போது சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா அவங்க சிவனாண்டிக்கு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அதாவது எப்படியாவது நவீன வெளியே அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு அந்த கார்த்தி மும்முரமாக இறங்கியிருப்பான். கார்த்தி இங்கே மண்டபத்தில் காணலை, ஆனால் அது நடந்துடக்கூடாது, எப்படியோ அந்த கிளவி வந்துச்சு, இந்த கிளவியை நான் துரத்தி விட்டுட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது துர்கா காலத்தில் அந்த செல்வம் தாலி கட்டுற வரைக்கும் என்ன வேணுனாலும் நடக்கும், அதனால நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் சந்திரகலா, நான் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி துர்கா கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு துர்கா, என்ன ஆனாலும் சரிதான், நீ நினைக்கிறது நடக்காது, நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கு தான்
உனக்கு அவருக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ துர்கா வந்து அதாவது கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து துர்கா வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் நடக்கணும்னு நான் சொல்லலாமா அப்படின்னு துர்கா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காலையில் ஆயிடுது. அப்போ வந்து நவீன் வந்து வேஷம் போட்டுட்டு அங்கே வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா பாட்டியும் கார்த்தி வந்து அவரையும் வந்து அழைச்சிக்கிட்டு வந்துருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கும் அலங்காரம்லாம் நடந்துட்டு இருக்கவும் மணமேடைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது அப்போ ரேவதி வந்து என்னது இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் கார்த்திக் காணல்னு சொல்லி தேடிட்டு இருக்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரியும் கேட்குறாங்க, என்ன ரேவதி கார்த்தி மாப்பிள்ளையை நேற்று நைட்டு இருந்து நான் பார்க்கவே இல்லை, எங்கே போயிட்டார் அப்படிங்கும்போது ஏதோ வேலையாக இருக்குன்னு போனாருமா, நானும் பார்க்கல, ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நீ திரும்பவும் ஃபோன் பண்ணி அவர் சீக்கிரமாக வர சொல்லு அப்படின்னு சொல்லும் போது உடனே ரேவதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மணமேடைக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து உட்காருதாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து ரேவதி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. இப்போ துர்காவும் வந்து ரேவதி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அக்கா என்னக்கா கார்த்தி மாமா இன்னும் ஆளை காணல் அப்படிங்கும்போது ஆமாம் நானும் அதுதான் கவனிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கார்த்தி வந்து பாட்டியோட வந்து இறங்குறாங்க. அப்போ வந்து கூட வந்து அந்த போலீஸ்காரும் இல்லாமல் தான் இருக்கிறாரு. பாட்டியும் கார்த்தியும் தான் வராங்க. பாட்டியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உன்னை தான் நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம்ல, நீ எதுக்காக வந்திருக்கிற திரும்பவும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் கோவத்தோட பாட்டியை பார்த்து கேட்கும்போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது இல்லை மாப்பிள்ள இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, ஏற்கனவே நேற்றுக்கு நைட்டு இந்த கிளை வந்துச்சுது, நான் விரட்டி விட்டாச்சுது, இதுக்கப்புறம் திரும்ப எதுக்காக வந்திருக்காங்க, என்ன உன்னை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதாவது ஒன்றை வச்சு இந்த கல்யாணத்தை பார்த்துலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களா என்ன, கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணம் இவங்க இருந்தாக்கி நடக்கவே நடக்காது, நான் நடத்தவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிவனாண்டி முத்துவேல அவங்களும் மண்டபத்துக்கு வந்துடவும் இன்னொரு பங்க பார்த்தோம்னா நவீனும் வந்து வேஷம் போட்டுட்டு அவங்களும் வந்துருந்தாங்க. உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சுது, இந்த கிளவிக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்க. இப்போ சந்திரகலாவும் சொல்கிறாங்க, எங்கள் பாரு இந்த கிளவியால் எங்கள் அம்மாவோட கதையை நாங்கள் அதாவது முடிஞ்சிருக்குது, எங்கள் அம்மாவை இழந்து நாங்கள் 25 வருஷமாக நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறது எங்களுக்கு தான் தெரியும், நீ தேவையில்லாமல் அந்த கிளவிக்காக சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கும்போது அதுதான் இல்லை அப்படின்னு கார்த்தி வந்து சத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாப்பிள்ள நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாத்த இத்தனை நாள் நம்ம எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் உங்கள் அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு பாட்டி எந்த விதத்துலேயும் காரணமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே வந்து சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, என்ன புதுசாக ஒரு பொய்யை வந்து அதாவது அரங்கேற்றம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறியா என்ன, எங்கள் அம்மாவோட கதை எப்படி முடிஞ்சிச்சுன்னு இந்த ஊர் ஜனங்க அவ்வளோ பேருக்கும் தெரியும், எங்கள் கண் முன்னாடி தான் முடிஞ்சது, அதுவும் எங்களுக்கு தெரியும், இதில் என்ன நீ பொய் பித்தலாட்டம் பண்ண போகிற அப்படிங்கும்போது இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, நான் அத்தைக்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ள புதுசாக ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்கத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மயில்வாகனை வந்து அவரை கூட்டிகிட்டு வராங்க. அவரை பார்த்ததுமே முத்துவேலும் சிவனாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன மகனே இவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஆமா சித்தப்பா என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே வந்து எதுக்காக இவரை இப்போ அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது நடந்த எல்லா உண்மையும் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவரும் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கே நான் உண்மையை சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து யாருமே நீங்கள் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க, உங்கள் குடும்பமும் வந்து பிரிஞ்சிருக்காது, இது எல்லா பிரச்சனைக்கும் நானும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டேன் உங்கள் குடும்பம் பிரிஞ்சதுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன உண்மையை சொல்ல வந்திருக்கிறீங்க, உங்களால் நாங்கள் எதுக்காக பிரிஞ்சு அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மாவோட நிலைமைக்கு அதாவது பரமேஸ்வரி அம்மாவும் ஐயாவும் காரணம்னு சொல்லிட்டு தானே நீங்கள் இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அவங்கள தண்டிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அதுக்கு எந்த விதத்தில் உங்கள் காரணமே கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துவேல் தான் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இது கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும் போது அப்போ அவங்க நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா குடித்த பாலில் இந்த மாதிரிக்கு அவர் கலக்கிட்டாரு, எதுக்காகனா உங்கள் அம்மா மேலே அவர் ஆசைப்பட்டாரு, ஆனால் அதுக்கு வந்து உங்கள் அம்மா சம்மதிக்காதனால தன்னை பற்றின உண்மை வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டும் அது மாதிரிக்கு இந்த நகையை வந்து எடுத்துகிட்டு போனதும் முத்துவேலு தான், அது எல்லாமே வந்து தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து உங்கள் அம்மாவோட கதையை முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அப்படியே வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதே மாதிரிக்கு சந்திரகலாவுக்கு தூக்கி வரி போடுது, இது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, நம்ம கூட இருந்துக்கிட்டு நம்ம அம்மாவோட கதையை முடிச்சது அந்த முத்துவேலான்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை இது மட்டும் இல்லை நான் என்னை பற்றின உண்மையை நான் சொல்கிறேன், நான் யார் தெரியுமா அப்படிங்கும்போது மாப்பிள்ளை நீங்கள் அதை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் யாருங்கிற உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி அந்த கதையில் பார்த்தோம்னா இப்படி விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்துதான் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, பாட்டியை வந்து தன்னுடைய மாமியாராக அவங்க ஏற்றுப்பாங்களா, அதே மாதிரிக்கு நவீனுக்கும் அவங்க துர்காவுக்கும் நடந்த கல்யாணத்தையும் கார்த்தி வந்து உண்மையை சொல்லிடுவாங்க, இவங்க ரெண்டோட கல்யாணத்தை அவங்க அதாவது அதையும் ஏற்றுப்பாங்களா, அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் அவங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்கும்
என்ன மாதிரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இது எல்லா பிரச்சனைக்கும் இவங்க காரணமாக இருந்துட்டு நம்ம கூடயே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் அந்த கதையில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.